إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தைரியம்? இன்று மௌத் வந்தால் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும். பாங்கு சத்தம் காதுல கேக்குது, பள்ளியில செவிடன போல போறான். பெருப்ப போறார், இந்த பணம் தான் பெருசு, காசுதான் பெருசு, அல்லா பெருசு இல்ல, கடைதான் பெருசு. வாங்க சொல்லி முஅத்தின் தொழில் அது, அவர் சொல்லட்டுமே. எந்த தொழில நாம் பார்க்கணுமே. எவ்வளவு உரிமை! அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மிடம் தந்தது யார்? யார் சகோதரர்களே? இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள். உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள். ஒரு ரூபா காசு வராத உங்களோட கபருக்கு 1000 ஏக்கர் காணி இருக்கலாம். ஏழும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க. நீங்க உண்மையான கோடீஸ்வரனா இருந்த உங்களோட மனைவிமாரிடம் 100 பவுன் தங்கம் இருக்கலாம். 7மாக இருந்தா 1 பவுன் தங்கத்தை கபர்ல வைக்க சொல்லி பாருங்க. வராது சகோதரர்களே. உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள். கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, ஜிம் பொடியோட தெரியுறான், சண்டையா அடிபுடியா ஊருக்கு முன்னால. நான் சொல்றதெல்லாம் பொய்யா சகோதரர்களே? முஸ்லிம் சமூகத்தில் நடக்கிற ஆகப்பெரிய அநியாயம் இதெல்லாம். கைய தந்தவன், கால தந்தவன், ஆரோக்கியத்தை தந்தவன், இவனுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நெத்திய நிலத்தில வச்சு சஜதா செய்ய வக்கில்லண்டா எங்களை விட துர்ப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும்? எந்த முகத்தோடு அந்த கியாமத்துடைய நாளையில் அவனை பார்க்க இயலாது, சுஜூது செய்ய இயலாது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் வெளிப்படுவான். அந்த ரப்புல் ஆலமீன் 20 வருஷம் 30 வருஷம் நெத்தி கருக்க சுஜூது செய்றோமே, அந்த ரப்ப நாங்க காணலே சகோதரர்களே. அந்த ரப்பை காணலாம், அந்த சுவர்க்கத்தில் காணலாம். நல்லவர்கள் காண்பார்கள், சுஜூது செய்தவர்கள் காண்பார்கள். உலகத்துல தொழுகையை நாசமாக்கியவன், அல்லாஹ்வுடைய கடமையை நாசமாக்கியவன் சுஜூது செய்ய பார்ப்பான். அல்லாஹ் அவனுடைய முதுகுகளை பலகையாக மாற்றுவான். உலகத்துல உனக்கு வழிபட வக்கில்ல, கியாமத் நாள் அமல் செஞ்ச என்ன பிரயோசனம்? ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் இது. ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வீணாக்கி விடக்கூடாது, நாசமாக்கி விடக்கூடாது. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுவிச்ச முசல்லாவுல என்னுடைய வாப்பா நின்று தொழுவிப்பாரா? அவர் எவ்வளவு சொஃப்டானவர், அவர் தக்பீரை கட்டினாலே அழுதுருவாரு. உங்களோட இடம் ரசூலுல்லாஹ்வுடைய இடம், அது லேசான இடமா? உலகத்தின் சொர்க்கத்தின் பூஞ்சோலை அது. புகாரியுடைய ஹதீஸ், மா பைன கபரி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மதீனாவின் மஸ்ஜிதுன் நபவியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிய மிம்பருக்கும் இடையில் இருக்கும் அந்த பகுதி இருக்கிறது, இந்த அளவுதான் இருக்கு, இந்த பள்ளியுடைய அளவு. சொர்க்கத்து பூஞ்சோல் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய இன்டர்பிரிட்டேஷன் எழுதக்கூடிய, விரிவுரை எழுதக்கூடிய உலமாக்கள் எழுதுறாங்க, முஹத்திஸீன்கள், என்னுடைய கருத்தல்ல, மிக பெரும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ஷரஹ் செய்றாங்க. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில உலகத்தை அழிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதாவை தூக்கி அப்படியே சொர்க்கத்துல வச்சிருவான், அழிக்க மாட்டாங்க. ஹதீஸுக்கு விளக்கம், சுப்ஹானல்லாஹ், லேசான இடமா? யா ரசூலல்லாஹ், அந்த இடத்துல எந்த வாப்பா நின்று தொழுகை நடத்துவாரா நாயகமே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்தான் தொழுவிக்க வேண்டும், அவர்தான் தொழுவிக்க வேண்டும். ஓடி வந்து கொஞ்சம் நோய் லேசானதுக்கு பின்னால் பெரிய தலப்பாகையை துணியை தலையில் கட்டிக்கொண்டு மிம்பரில் வந்து உட்கார்ந்து எலும்பி நின்று கூட பயான் பண்ண முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். மிம்பரில் நின்று கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை அஸ்ஸலாம் அஸ்ஸலாம். ஏ முஸ்லிம் சமூகமே, 1400 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல அது. அவங்கதான் தொழுகையை விட மாட்டாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல ஏழுமெண்டா எந்த வரலாறுலையாவது கொண்டு வந்து காட்டுங்கள். ஒரு தொழுகையை விட்ட முஸ்லிம் ஏழுமெண்டா நீங்க காட்டுங்க, யாராவது காட்டுங்க ஏழுமெண்டா. அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்தை தரிச்சிருப்பான், தலபரந்திருக்கும். எந்த இடமும் கிடையாது அங்கே தொழுகையை விடுவதற்கு. சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததே தொழுகையின் மூலமாக. தனி வரலாறு இருக்கிறது. தக்பீரை கட்டி கட்டி அவர்கள் தன்னுடைய தோட்டத்துக்கு மலையை இறக்கியவர்கள். தக்பீரை கட்டி கட்டி திருகை கையில் கல்லில் இருந்து மாவை எடுத்தவர்கள்.
தக்பீரை கட்டி அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்கள். தக்பீரை கட்டி பாஸ்போர்ட்டும் இல்லாம, விசாவும் இல்லாம, ஏர்போர்ட்டும் இல்லாம, பிளைட்டும் இல்லாம கம்மண்டலுவையில மதவாக்குளத்துல இருந்து கொண்டே கனடா வரைக்கும் போய் வார காலம். எவ்வளவு அழகான தொழுகைகள். அல்லாஹ்வுடைய உதவி இறங்குமா? அல்லாஹ்வுடைய உதவி இறங்குமா? ஏன் தெரியுமா? தொழுகையில என்ன ஓதுறேன்னு அவருக்கே தெரியாது. தொழுகையில என்ன ஓதுறேன், ஃபாத்திஹாவோட அர்த்தம் என்ன, அத்தஹியாத்துடைய அர்த்தம் என்ன, ருக்குல என்ன அர்த்தம், சுஜூதுல என்ன அர்த்தம், ஒன்றுமே தெரியாது. அப்ப எப்படி தொழுகையில உள்ளட்சம் வரும்? படிக்க ரெடி இல்ல, தொழுகையிலே கவனம் குறைவு. ஆகையால் சகோதரர்களே, லேசான வணக்கம் அல்ல தொழுகை. யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது, எந்த பங்கும் கிடையாது. புலனறுவையில ஒரு ஊர்ல ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறாங்க. தொழாதாக்களை இங்கதான் நடக்குது. பயத்திலேயாவது தொழுவாங்க. யாராவது விரும்புவானா? தொழாதவனுக்கு வேற மையவாடி யாராவது விரும்புவானா? இது அவர்களுடைய சட்டம் அல்ல, இது இஸ்லாமிய ஷரியா சட்டம். இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் தொழாத ஆக்கள் எல்லாம் முன்சப் இருப்பாங்க பள்ளிவாசல். இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால், இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப தலைகீழ் நாடு, அது வேற. இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லிம் நாடாக இருந்தால் ஒன்று அவர் மையத்தாக இருக்கணும், இல்லாட்டி அவர் பள்ளியில் இருக்கும். ரெண்டுதான். ஒன்று மையத்தாக, இல்லாட்டி மஸ்ஜிதுல வந்து சுஜூது செய்யும். இதுதான் தொழுகை. லேசில்ல. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக கொடிகட்டி பறக்க வைத்தவர். புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா? என்னது கின்னஸ்காரனுக்கு கின்னஸ்ல அதையும் இதையும் குப்பையும் போட்டு எழுதி வச்சிருக்கிறானே, புரட்சியாளர்கள் பேர்ல யாரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறானே. புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா அவனுக்கு? உலகத்தில் உண்மையான புரட்சி செய்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் புரட்சிக்கு உதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்கள் மாத்திரமா, அந்நியர்கள் கூட சொல்லிவிட்டார்கள், உமருடைய ஆட்சி வந்தால்தான் இந்த உலகத்தில் மீண்டும் நீதி நிலைநாட்டப்படும். 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த உம்மத்து இழந்த உமருடைய ஆட்சி கியாமத் நாள் வரைக்கும் வராது, கியாமத் நாள் வரைக்கும் கிடைக்காது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டப்படாது. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இந்த உலகம் உமருடைய ஆட்சியை காணாது. அவரை பற்றி மாத்திரம் 1000 குத்துபா ஓதலாம். அவருடைய நீதியை பற்றி தனி குத்துபா, அவருடைய நியாயத்தை பற்றி தனி குத்துபா, அவருடைய தக்வாவை பற்றி தனி குத்துபா. அல்லாமா இப்னு சீரின் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மிகப்பெரிய ஆளும். உலமாக்கள் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் கனவு விளக்கத்தை இப்னு சீரினுக்கு தான் ஆக ஆழமாக படித்து கொடுத்திருந்தார். சொல்றார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கனவுல கண்டாலே கனவு கண்டவர் தக்வாதாரியாக மாறுவார், கனவு கண்டவன் ஈமான்தாரியாக மாறுவார். எப்படி தலைவர் அவர்? மஸ்ஜிது நபவியில் சுபஹு தொழுகையில் முதலாவது ரக்காத்தை முடித்துவிட்டு இரண்டாவது ரக்காத்தில் எழும்பி நின்று கொண்டு ஓதிக் கொண்டிருக்கிறார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வெளிச்சம், லைட்டுகள், போக்கஸ் பல்புகள் இல்லாத காலம், ஈமானுடைய வெளிச்சம் மாத்திரம் இருந்த காலம். ஹஜ்ரத் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை, முகீரத் இப்னு ஷுஅபாவுடைய அடிமை அபூ லுஆ ஃபைரோஸ் என்பவன் என்ன செய்தான்? ஒரு கத்தியை வைத்திருந்தான். எவ்வளவு பயங்கரமான கத்தி என்றால், 2 பக்கமும் கூராக்கப்பட்டு நடுவில் புடிகோடப்பட்ட கத்தி. அந்த கத்திக்கு அரபியில் பெயர் ஹஞ்சர். ஹஞ்சர் என்ற கத்தி. சகோதரர்களே, அந்த கத்தியில நஞ்சை பூசி வைத்திருந்தார் உமர். சுப்ஹானல்லாஹ். சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட பேரிழப்பது, உலகம் காணாத இழப்பு அது. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை கலீஃபா தக்பீரை கட்டி தொழுவித்துக் கொண்டிருக்கிறார். 2வது ரக்காத்தில் குத்தினான். ஓடி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை 3 குத்து குத்தினான். குடல் அறுபட்டு ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தொழுகையிலேயே மயங்கி விழுந்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமரோடு சேர்த்து 12 சஹாபாக்களை குத்தினான், பிடிக்க வந்தவர்கள். அதுல கிட்டத்தட்ட 6 பேர் அந்த இடத்திலேயே மௌத். கடைசியாக சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல இருந்த ஒரு சாக்கை போட்டு அவனை பிடித்தார்கள். தன்னை தானே குத்தி கொண்டு செத்து விட்டான் அந்த ஷியா. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரத்தம் மஸ்ஜிது நபவி எல்லாம் ஓடுகிறது.
அதற்கு உமரை, அந்த ஒப்பற்ற கலீஃபாவை, உலகத்தில் நீதியை நிலைநாட்டியவரை சஹாபாக்கள் சுமந்து கொண்டு போய் வீட்டில் வைக்கிறார்கள். முழிப்பு வந்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி, நமக்கு முழிப்பு வந்தா இந்த காணி, இந்த கார், இந்த மனைவி, இந்த 100 பவுன் நகை, இந்த கட்டில கீழே இவ்வளவு இருக்குது, இந்த பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட்ல இருக்குது, இதெல்லாம் கெடுத்து இவங்களுக்கு கொடுத்துருங்க. அவர் பேங்க்ல ஒரு ரூபாவும் இல்லை. அவர் ஜனாதிபதி தான், உலகத்தையே கட்டி ஆண்டவர் தான். ஆனால் பைத்துல் மால்ல கூட 1 ரூபா சுரண்டியது கிடையாது. கொண்டு வந்து காட்டுக பாப்போம் மேலுமண்டா, இப்படி ஒரு ஜனாதிபதி இருக்கவும் முடியாது, இருக்கவும் மாட்டான். சகோதரர்களே, முதலாவது கண்ணை திறந்து கேட்ட கேள்வி அஸ்ஸல்லைது. மயக்கத்திலிருந்து முழிப்பு வந்தவுடனே, முஸ்லிம்களே, எனக்கும் உங்களுக்குமான பாடம். சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகைக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பாடம் அந்த கலீஃபாவுடைய வாழ்க்கை வரலாற்றில். முதலாவது கேட்ட கேள்வி அஸ்ஸல்லைது, நான் தொழுது முடித்து விட்டேனா? ஏன் தொலைப்போக்குல தானே குத்தினது, கல்புல இருந்ததா, நான் தொழுது முடித்து விட்டேனா? சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல அமீருல் முஃமினீன், ஜனாதிபதியே, பக்கியத் அலைக ரக்அத்துன், ஒரு ரக்காத்து தான் நீங்க பூர்த்தியாக தொழுதீங்க, 2வது ரக்காத்துல உங்களை அந்த பாவி குத்திட்டாங்க, மயங்கிட்டீங்க. அப்படியா? இன்னைக்கு புத்துவத்துல உட்கார்றது ஒரு ஃபேஷனா போயிட்டு இப்ப நோயாளிகள் இருக்கிறாங்க, தங்கடம் உள்ளவங்க இருக்கிறாங்க, முறையாக இருக்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லல, யாரும் மனம் வந்துருவானா? முறையாக நோய் இருந்தா உலமாக்கள்கிட்ட மார்க்க சட்டத்தை கேட்டு அதை புத்துவத்துல உட்காரலாம், பிரச்சனை. ஆனா இன்னைக்கு சும்மா இருக்கிறவங்க ரோட்ல எல்லாம் நல்லா போறாங்க, நல்ல காய்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிறாங்க, இங்க வந்தா புத்துவத்துல உட்கார்ந்துடுறாங்க. இந்தோனேஷியால ஒரு பள்ளியில ஒரு புத்துவம் காட்டல அவங்களால. இந்தோனேஷியா போய் பாருங்க, உலகத்துல அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள். ஒரு மதரசா இருக்குது டாக்காவில நினைக்கிறேன், அந்த மதரசால மாத்திரம் 25,000 மாணவர்கள் ஓடுறாங்க. 25,000 மாணவர்கள். ஒரு பள்ளிவாசல்ல 2 தராவி ஜமாத் நடக்குது. அதுல ஒரு ஜமாத்துல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதப்படுது, அடுத்த ஜமாத்துல ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதப்படுது, ஒரு தராவியில ஒரு குர்ஆன். ஆச்சரியம் சகோதரர்களே. இங்க என்னண்டா, எல்லா இடத்துலயும் புத்துவங்கள் கூடிட்டு, முறையாக நோய் இருந்தால் உலமாக்கள் அணுகி சட்டத்தை கேட்டு உட்காரலாம், அல்லாஹ் தொழுகையை கபூல் செய்வான். அது இல்லாம யாருக்கெல்லாம் நிக்கிறதுக்கு சக்தி இருந்து பரவான தொழுகையில உட்கார்ந்து தக்பீர் கட்டுவீர்களோ உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நிக்கிறதுக்கு சக்தி இருக்குது, நின்றுதான் ஒரு தக்பீர் கட்டணும். பரவான தொழுகையில உட்கார்ந்து தக்பீர் கட்டலாம், சுஜூது செய்யலாம், சிலருக்கு நிக்க இயலாது, சுஜூது செய்யலாம். அப்படி இருந்தா அவர் உட்கார்ந்து தொழுதுட்டு சுஜூதுக்கு அவர் கீழே போகணும், சுஜூதுக்கு அவர் கீழே போகணும், இல்லாட்டி அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 1000 சட்டம் இருக்குது உட்கார்ந்து தொழுவது. அஸ்ஸலா அலல் குர்சி, உலமாக்கள் நிறைந்து வழிகிறாங்க, பிடிச்சு படுங்க விஷயம். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடல் அறுபட்டு, மூட்டு வருத்தம், கால் வருத்தம், கை வருத்தம் எல்லாம் இல்ல, குடல் அறுபட்டு ரத்தம் ஆறாக ஓடுது. நான் தொழலையா, ஒரு ரக்காத் தொழணுமா, எழும்பி நின்று தக்பீர் கட்டினார். வரலாறுல ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் பொறுப்பு. சகோதரர்களே, எழும்பி நின்று தக்பீர் கட்டினான். உலகத்தில் உள்ள அவ்வளவு வரலாற்று ஆசிரியர்கள் இமாம்களுடைய கிதாபுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதற்கு உமரை பற்றி எத்தனையோ தனி கிதாபுகள், நம்பகத்தகுந்த உலமாக்கள், இமாம் தகவி சியர் அலாமின் நுபலா, இமாம் தபரி தாரீக் தபரி, இமாம் இப்னு அசாகிர் தாரீக் மதீனத்தி திமஷ்க், அல்லாமா ஹதீப் அல்-பக்தாதி தாரீகுல் பக்தாத், அல்லாமா இப்னு அஸீர் அத்-தாமில் ஃபி தாரீக். விரட்டி பாருங்கள், 1000 வரலாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, ஏண்டா வீடியோவும் போகுது, நாளைக்கு எங்கடா ஒரு குறையை பிடிக்கலாம்னு ஒரு கூட்டம் வரும். ஆதாரத்தோட சொல்லிட்டா நாங்க தப்பி சொன்னாலே புகாரில வார ஹதீஸையே நம்பாத காலம். அவருக்கு புத்திக்கு பட்டாதான் நம்புவாராம். அப்ப சொர்க்கத்தை நீ நம்பப்படாது, நரகத்தை நீ நம்பப்படாது. புத்திக்கு படுவது இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சது மலக்குல் மௌத்துக்கு புத்திக்கு படுவது இல்லையா, அப்ப புகாரில போய் இருக்குது. எவ்வளவு பயங்கரமான காலம் பாருங்க, பயந்து வாழணும்னாங்க. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்று தக்பீர் கட்டினார், மயங்கி கீழே விழுந்தார். உட்கார்ந்து தொழலாம், அனுமதி இருக்குது, தாராளமா படித்துக் கொண்டே தொழலாம். ஏன், சக்கராத்துடைய வருத்தம், குடல் அறுபட்டு டாக்டர்மார் வந்து மருந்து கொடுத்தாங்க, வயிறு கிளிபட்டு பௌத்தால அப்படியே மருந்து வெளியே வருது. இப்படி யாராவது நம்ம வருத்தத்தை கண்டிக்குமா? அழகா தொழலாம் படுத்துக்கொண்டு. இல்லை இல்லை, எழும்பி தொழுதார், எழும்பி தொழுதார். 2வது தரம் வாங்கினார், 3வது தரம் வாங்கினார், 4வது தரம் நின்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிய வடிய ரத்தம் வடிய வடிய தொழுது முடித்து விட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி அஆனனி அலா ஸலாத்தி, எனக்கு தொழுறதுக்கு உதவி செஞ்சானே. சுப்ஹானல்லாஹ், என்ன தொழுகை சகோதரர்களே, நம்முடைய தொழுகை எல்லாம் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மயக்கத்திலே இருப்பார்,
சக்கராத் வருத்தத்தில் இருப்பார். பாங்கு சத்தம் கேட்டால் முழிப்போர். ரலியல்லாஹு சொல்லுவார், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை. நான் தொழணும் எலும்பி எலும்பி தொழுவார். இன்னைக்கு நோயாளியா படுத்து நல்லா சிரிச்சிட்டு இருப்பார். பாங்கு சத்தம் கேட்டா கண்ண முடியும். தொழுறதுக்கு மாச்சல். சகோதரர்களே, பயங்கரமான விஷயம் தொழுகை. யாரும் விளையாடாதீர்கள். இந்த ஜும்ஆவில் முடிவெடுங்கள். எவ்வளவு கை சேதம். எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்தில் 15 வருஷமா 20 வருஷமா ஜும்மா மட்டும்தான். ஜும்மா மாத்திரம் 15 வருஷம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கும் எவ்வளவு பதில் சொல்லும். புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்லி என்னுடைய குத்பாவை நான் முடிக்க போகிறேன். சகோதரர்களே, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணம் சொன்னா தான் உம்மத்துக்கு அழகா விளங்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை. ஒருத்தருக்கு 4 கடை இருக்குது புத்தள டவுன்ல. கொழும்புல 4 ஊடி இருக்குது. 4 மனைவி, அழகான குழந்தைகள், 4 லக்ஷரி வெஹிக்கிள் எல்லாம் இருக்குது. எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. ஒரு குறைவு. ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார். இது உதாரணத்துக்குள்ள போயிடாதீங்க. ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார். ஒரு ட்ரிப் போட்டு ஒரு பிசினஸ் தேவையாக இந்தியாவுக்கு போனார். எப்பவுமே இந்தியாவுக்கு போய் திரும்பி வந்து பார்க்கிறார். ஹாஜி மனைவியையும் காணல, 4 வாகனத்தையும் காணல, 4 பொஞ்சாதிமாரையும் காணல, 4 ஊட்டையும் காணோம், 4 கடையையும் காணோம். ஒரு சின்ன ஒரு பூகம்பம் தான். எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இவன் யோசிப்பா, ஹாஜி என்ன யோசிப்பாரு, நான் மட்டும் ஏன் தப்பினேன், நானும் மௌத்தாகி இருக்கலாமே. ஏன் ஒன்றுமே இல்லை. கோடீஸ்வரனாக இருந்தவர், பில்லியனராக இருந்தவர், இப்ப ஓட்டாண்டியா மாறிட்டார். குடும்பமும் இல்ல, சொத்தும் இல்ல, செல்வம் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. வேற என்ன நினைப்பார், நானும் அழிஞ்சு போயிருந்தா நல்லா இருக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது, மன் ஃபாத்தத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா புத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. யார் ஒருவருக்கு ஒரு அசர் தொழுகை தொழ கிடைக்கலையோ, ஒரு அசர் தொழுகை இன்னைக்கு பார்க்கணும். இந்த ஊர்ல இந்த பள்ளி வாசல் நிலைமை இன்ஷா அல்லாஹ் மாறும். இதுக்குதான் கத்துறது கொத்தவாகிறது. எவ்வளவு தூரத்துல இருந்து எடுப்பிச்சிருக்கிறான், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்திருக்குது, எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அதற்குமார்கள் முயற்சி செஞ்சு, நிர்வாகம் முயற்சி செஞ்சு. என்னத்துக்கு? நம்முடைய ஊர்ல யாராவது வந்து எதையாவது பேசி மக்களை அல்லாஹ்வோட தொடர்பாக்கணும், பேருக்கும் புகழுக்கும் அல்ல. அதுக்குதான் சும்மா இன்டர்ல இருக்கு கம்ப்யூட்டரையும் சயின்ஸையும் பேசுறது அல்ல, சும்மா நவீனம் பேசுறது அல்ல. ஜும்ஆவுடைய நோக்கமே மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பாகும். கம்ப்யூட்டரும் சயின்ஸும் பேசுறதுக்கு வேற இடங்கள் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அமானிதமான இடம். அமானிதம் பேசக்கூடியவர்கள் தான் மிம்பர்களையும் வரும். உங்களோட கொள்கைகளை, உங்களோட ஊருடைய கட்டுப்பாடுகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். உங்களோட ஊருடைய சிறப்பு எல்லாரும் சொன்னாங்க, ஒரு அசர் தொழுகை யாருக்காவது வேண்டும் என்று தப்பி போனால் அவன் குடும்பமும் சொத்தும் அழிஞ்சி நாசமாகுவதை விட பயங்கரமான ஒரு அசர் தொழுகை. நபியுடைய வார்த்தை. யோசிச்சு பாரு, எத்தனை அசருங்க, எத்தனை லுகரு, எத்தனை சுபகு. சிலாக்கள் சுபக கண்ணால கண்டதே கிடையாது. எலும்புறதே 10 மணிக்கு நல்லா படுபடுன்னு படுத்து எலும்புறது 10 மணிக்கு கடைக்கு போறது. வாழ்க்கையில சுபகுகள் நீக்க மாட்டார். ட்ரிப் போறதாக இருந்தால் 4 மணிக்கு எழுப்பிட்டு உமாவை பாப்பா எழுப்பாட்டான். நோரலியாக்கு வாங்க, உனக்கு நோரலியாவோட அல்லாஹ் கேவலமா? 4 மணிக்கு 5 மணிக்கு டீ கடையில போய் உட்காரு. உங்க டீ கடையை விட, அதுல திங்கிற பாலாப்பத்தை விட அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் கேவலமா? அல்லாஹ் அவ்வளவு மட்டுமா உங்க பார்வையில உன்னை படைத்து பரிபாலித்து பராமரித்து இறைச்சித்து பாதுகாத்து போஷித்து கையை தந்து காலை தந்து பிள்ளைய தந்து சொத்தை தந்து செல்வத்தை தந்து எல்லாத்தையும் தந்து அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுஜூது செய்ய வக்கீலாட்டி நம்மளை போல நன்றி கெட்டவன் இந்த உலகத்துல யார் இருப்பான் சகோதரர்கள்? ஆகையால் உங்களுடைய ஊர் மாஷா அல்லாஹ் மதவாக்குளம் என்றால் இலங்கைக்கே தெரியும். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுக்கோப்பு. ஆனால் சகோதரர்களே, என்ன இது கோபத்திலேயோ விரோதத்திலேயோ பேசுறதில்லை. முதலாக இந்த மிம்பரில் கால் வைத்திருக்கிறேன் நான். உங்களோட ஊர்ல எப்படி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளி வாசல்ல ஹுத்பால ஒன்றாக வந்திருக்கிறீங்களோ, இதே போல எல்லாரும் ஒன்றாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கணும். இதான் நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. இதான் நோக்கம். இதுக்குதான் கத்துறது, இதுக்குதான் பயம் காட்டுறது. சகோதரர்களே, சொர்க்கத்துல ஒன்றாக இருந்தனும். நம்மளோட இங்க இருக்கிற யாருமே தவறி கூட நரகம் போயிடக்கூடாது. அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஊரை மாத்துங்க சகோதரர்களே. அல்லாஹ்வோட தொடர்பாக்குங்க. உலமாக்கள கடமை மாத்திரம் அல்ல, நிர்வாகிகள கடமை மாத்திரம் அல்ல, முழு ஊரும் பொறுப்பு. நம்முடைய ஊரை சொர்க்கவாசியாக மாற்றுவது, தொழுகையாளியாக மாற்றுவது, அல்லாஹ்வோடு தொடர்பாக்குவது, அல்லாஹ்வோட உதவியை இறக்குவது. சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல முயற்சி செய்யுங்க. அதுக்கு பின்னால பாருங்க உங்களோட ஊருடைய தலையெழுத்து அல்லாஹ் எப்படி மாத்துறாங்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊர்ல உள்ள மதரசாவை பொருந்திக் கொள்வாயா. மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ் சிறப்பான கண்ணியமான உயர்ந்த உலமாக்களாக முழு உம்மத்துக்கும் உண்ட மார்க்கத்தை கொண்டு போகக்கூடிய உலமாக்களாக இந்த மாணவர்களை கபூல் செய்வாயா. உனக்கு பொருத்தமான முறையில கியாமத் நாள் வரைக்கும் இந்த மதரசாவை நடத்தாக்குவாயா. பள்ளிவாசல்களை கபூல் செய்வாயாக. 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளியாக யா அல்லாஹ் இந்த ஜும்ஆ பள்ளியை நீ கபூல் செய்வாயாக. ஊர்ல உள்ள எல்லா
மக்களின் தொகையாளியா கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பெரும் பாவங்களை விட்டு இந்த ஊரை பாதுகாப்பாயாக. உனக்கு வெறுப்பான மக்களை விட்டு இந்த ஊரை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, சங்கையாளனே, யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுப்பாயா. ஹஜ் செய்யாமல் உம்ரா செய்யாமல் இந்த ஊர்ல யாருக்கும் மௌத்த கொடுத்துறாத யா அல்லாஹ். எல்லாருக்கும் இந்த பைத்துல்லாஹ்வை கண்கூடாக கண்டு கண்ணீர் வடிக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயா. இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாள் அது எப்பொழுது வரும், எங்கே வரும், எந்த நிலைமையில் வரும் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். உனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியில் ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.